ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 48. சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். சாப்டர் 43ல் ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்டோட டிவினிட்டி மிரரை யூஸ் பண்ணி டிவன் பேரியர் போட்டால் மென்டாலிட்டி கரப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஒரிஜினலாகவே மான்வாவில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஸோ சாப்டர் 43 பார்த்துட்டு வந்தவங்க இந்த சாப்டரை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் அந்த மிரரோட உண்மையான பவர். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹைட்டான பில்டிங்கில் ஒரு இடி இடிக்குது. அப்போ ஃபஸ்ட் ரேங்கர் வந்துட்டு கதவு உடைச்சிட்டு வெளியே வரான். கூட மேட்ச் பொண்ணும் இருக்கா. இப்போ ஃபஸ்ட் ரேங்கர் வந்துட்டு சொல்கிறான், இவ்வளோ மோசமான விஷயத்த செஞ்சுட்டு நீ இருந்தது தப்பிக்க முடியும்ன்ட்டு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, யார் பார்த்து கேட்டிருக்கான்னு பார்த்தா ஹீரோட ஈவில் வருஷனை பார்த்து தான் கேட்டிருக்கான். இப்போ மேட்ச் பொண்ணு வந்துட்டு ஆன்சன் ஏன் இப்படி செய்கிற, ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்காக மக்களை கொல்ல தயாராகிட்டியா நீ அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்க, அதுக்கு ஹீரோ வந்துட்டு எதுக்கு என்கிட்ட யூஸ்லெஸ்ஸான கொஷின்ஸாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு செகண்ட் ரேங்கரை கீழே போட்டாரான். நான் என் முன்னேற்றத்துக்காக மற்றவங்கள கொள்கிறேன். அப்போது ஃபஸ்ட் ரேங்கர் இருந்துட்டு என்னால் லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ட்டு உனக்கு தெரியும்ல, சாக தயாராரு, அதுதான் நல்லது. முட்டாள் டேம் எனக்கு பேஸ்டர் சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரேங்கர் வந்துட்டு போய் ஹீரோவை அட்டாக் பண்ண போக, அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், ஆமாம் நான் உன்னை ஒரு ஈஸி ஆப்போனண்ட்டாக கன்சிடர் பண்ணல, அதுதான் நான் ஆன்சன் யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் வருஷன் ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்கரை 2 வெட்டிடுறான். இதெல்லாம் பார்த்த மேட்ச் பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் அது ஒன்றா சேர்த்துடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரத்தத்தை மேலே ஓடுற மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறேன், நான் எதனா ஒரு தப்பு செஞ்சேனே இந்த பேஸ்டரோட மைண்ட் இருந்துட்டு என்னை முழுங்கிடும். ஜஸ்ட் 50% சிந்தசேஷனுக்கு என் மைண்டு 2 பொழக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ அசம்பிளேஷன் ரேட் வந்துட்டு 60க்கு மாறுது. மான சர்க்கியூட்டோட பவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு. அப்போ ஹீரோ வந்துட்டு ரத்த வாந்தி எடுக்கிறான். அப்போ அந்த பிளட் ஓஷன் வந்துட்டு ஹீரோவை முழுங்குற மாதிரி இருக்குது. அப்போ அசம்பிளேஷன் ரேட் வந்துட்டு 70% இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோன்ட்ட நினைக்கிறான், மென்டல் ஷாக் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது. பெயின் அண்ட் ப்ளஷரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல, இந்த ஃபீல் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு அந்த பிளட் ஓஷனில் முழுங்கிடுறான். இப்போ 11th ட்ரையலோட ஃபர்ஸ்ட் பீஸ்ட் பேசினதெல்லாம் ஹீரோக்குன்ட்டு ஞாபகம் வருது. நீ தானே என் மிரரை எடுத்த அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வர. இப்போ ஹீரோக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் கிட்டேருந்து அந்த மிரர் எடுத்தது ஞாபகம் வந்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் கிட்டேருந்து எடுத்த மிரரை வச்சு டிவைன் பேரியராக போடுறான் ஹீரோ. அதனால மைண்டு கரப்ஷன் வந்துட்டு சரியாகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் போட்டிருந்த பிளாக் பேண்ட் வந்துட்டு ஹீரோன்ட்டு ரிமூவ் பண்ணுறான். அதனால கியூ டிவிஷன் வந்துட்டு சரியாகுது. ஹீரோட ஈவில் வெர்ஷன் வந்துட்டு மேட்ச் பண்ண கொல்ல போக ஹீரோ வந்துட்டு ஈவில் வெர்ஷன் ஹீரோ உள்ள இருந்து கிழிச்சிட்டு வெளியே வர்றான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் என்னை விழுங்க விட மாட்டேன் அப்படின்றான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த கண்ணாடிக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறான். அந்த கண்ணாடியே உடஞ்சி போகுது. அப்போ சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் என்ன போட்டிருக்கேன்னா, மைண்ட் ஆஃப் ஸ்டீல் இருந்துடுறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஸ்டாமினா ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் உங்கள் ஃபேத் வந்துட்டு சேஞ்ச் ஆகலான்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வெரிஃபிகேஷன் மைண்டும் எண்ட் ஆகுது. இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருந்தேனா. அப்போது அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு ஹீரோ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ரிலீஃப் ஆகிறாங்க. அப்போது ஃபர்ல் அண்ட் வேர்ல்ட் சோல்ஜர் அட்மின் வந்துட்டு ஹீரோ அந்த மாதிரி பண்ணுவான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா. அப்போது ஒயிட் கிளீன் ஸ்வான் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோ ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு சிஸ்டம் மூலமாக பேசுகிறாங்க. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாராம். ஹீரோவை மீட் பண்ண விரும்புகிறாராம். அதனால் காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹீரோவை டிவைன் ரீஜனுக்கு சமன் பண்ணுறாரு. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், டிவைன் ரீஜனா ஃபர்ஸ்ட் சம்மனிங்கா. அப்போது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஹீரோவை எந்த அட்மின்ஸ்க்கும் தெரியாத மாதிரி பண்ணிடுறாரு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு டிவைன் ரீஜனுக்குள்ளே என்டர் ஆகிடுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த இடம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போது ஒரு வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சத்தில் இருந்து காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு வராரு. அப்போது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு, நீங்கள் யார், உங்ககிட்ட இருந்த நான் டிவைன் பவரை ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இவர் தான் காட் ஆஃப் வெரிஃபிகேஷனா. அப்போ காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு, நீ என்னை அப்படி முறைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன ஒரு பண்டல் ஆஃப் லைட் வேவாக தான் பார்க்குறேன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் என்னை முன்னாடி பார்க்கறதுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நீ டவரால் க்ரியேட் பண்ணப்பட்ட டிவினிட்டி காப்பியா. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், டிவினிட்டி காப்பியா. அப்போது ஹீரோன்ட்டு சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல. அப்போது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு, டிவினிட்டி காப்பினா நீங்கள் கூட அட்மின்ஸுன்னு சொல்லுவீங்களே, அவங்க தான் டிவினிட்டி காப்பி. அதாவது நீங்கள் டவர் கூட கான்ட்ராக்ட் போட்டு டிவினிட்டி அப்டைன் பண்ணிங்களான்ட்டு நான் கேட்குறேன். அதுக்கு ஹீரோ வந்துட்டு, நான் அட்மின் இல்லை, நான் வெறும் சேலஞ்சர் மட்டும்தான். அது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு, நீங்கள் சொல்கிறதும் ரைட்டு தான், நீங்கள் டிவினிட்டி காப்பிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. நான் இல்லாத நேரத்தில் டவர் வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக ஆகிடுச்சு போல். அப்புறம் டிவினிட்டி காப்பி வச்சு
உண்மையான ஒன்றத்தை உருவாக்க முடியாதுன்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். டிவைனிட்டி காப்பி அப்போஸ்டலை யூஸ் பண்ணி உண்மையான ஒன்றத்தை உருவாக்க முடியும். எனக்கு புரிஞ்சிருச்சு ஆன் சன் யோன், நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், இவர் பேசுறதை பார்த்தா நான் ஏதோ பெருசாக செஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் செஞ்சதெல்லாம் கையரனை கொன்று தற்செயலாக எனக்கு டிவைனிட்டி பவர் கிடச்சது மட்டும்தான். அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த டிவைனிட்டி பவர் என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்க, அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் காட் ஆஃப் ட்ரேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்ட்டு நான் நினச்சேன். அதில் பார்த்தா எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்ட்டு நினைக்கிறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு இதை நான் தற்செயலாக தான் அப்டெயின் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல, நான் என் ஃபாலோவருக்கு கொடுத்துருந்த டிவைன் பவர் இருந்து தற்செயலாக ஒரு காடோட ட்ரேஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிடுச்சா உங்களுக்கு தெரியாதுன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் கைரானு கிட்ட வந்துட்டு டிவைன் பவர் எக்ஸ்ட்ரா காணது தற்செயல் இல்லை, என்னால் அதுக்கான காரணத்தையும் விளைவையும் தெளிவாக உணர முடியுது. இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், காரணமும் விளைவான். அப்போ காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு சொல்கிறாரு, டவர் ஆஃப் ட்ரைல்ஸ் வந்துட்டு உங்கள் மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்கு. அப்போ ஹீரோன்ற நினைக்கிறான், டவர் ஆஃப் ட்ரைல்ஸ் வந்துட்டு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு சேலஞ்சர் மேலே வச்சுருக்கா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் டவர் வந்துட்டு கோவத்தில் இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். குட் பாய் சேலஞ்சர் ஆன் சன் யோன், எப்பவுமே நான் கவனிச்சுட்டே இருப்பேன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ட்டு. இப்போ ஹீரோ வந்துட்டு இருங்க, நான் இன்னும் கொஸ்டின்ஸாக கேட்கணும், எனக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகும், அப்புறம் இந்த டிவினிட்டி பவரோட காரணமும் விளைவும் என்ன. அதுக்கு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு, நீ உன்னோட ஃப்யூச்சர் வந்துட்டு ரொம்ப ஆழமாக பார்த்த மாதிரி தெரியுது. அந்த வாய்ட் எப்போவும் மைண்டுக்குள்ளே நோயிலான்ட்டு சான்ஸுக்காக தேடிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க, அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுவீங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இனிமேல் நம்மளால் பேச முடியாதா அப்படின்னு கேட்க, இது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு இது ஒரு அவமானம் தான், இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு இங்கே ஏன் பண்ணுறது நல்லது, ஏன்னா என்கிட்ட வேறு சாய்ஸ் இல்லை. இந்த காட்சாக இருந்தாலும் இந்த டவரை சமாளிக்கிறன்றது கஷ்டம்தான். அப்புறம் இங்கேருந்து நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுறேன், அதை காட்சை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க இப்போ அவங்களோட எதிரியாக தான் பார்ப்பாங்க. அப்போ சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் 11th ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டீங்க, அப்புறம் ரிவார்டாக உங்களுக்கு ஒரு ஓல்டு மேலே வெரிஃபிகேஷன் கொடுக்கப்படுது, அப்புறம் 70,000 பாயிண்ட்ஸ் ரிவார்டாக தரப்படுது, அப்புறம் 3,000 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸும், அப்புறம் அடிஷ்னலாக 1,500 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸும் தரப்படுது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த கார்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறான். கைரான் கிட்ட இருந்து டிவைனிட்டி பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தற்செயல் இல்லை, அதுக்கான தெளிவான காரணத்தையும் விளைவு என்னால் உணர முடியுதுன்ட்டு அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோவும். அப்போது ஹீரோன்ட்டு நினைக்கிறேன், அந்த டவர் வந்துட்டு நான் அந்த கைரானோட டிவைன் பவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது என்னோடது ஆக்கணுன்ட்டு நினச்சிருக்கு, அதுதான் அந்த காரணமும் விளைவுன்ட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த டவர் தான் செஞ்சுதுன்ட்டு சொல்லலாம். நான் அட்மின் கூட கான்ட்ராக்ட் போட முடிஞ்சதுனால தான் என்னால் கைரானோட டிவைன் பவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. இப்படிலாம் செய்யறதுக்கு டவருக்கு என்ன நோக்கம் இருக்குது, அட்மீன்ஸ் டிவைனிட்டி காப்பி டிவைன் பவர் ஒரு உண்மையானதை உருவாக்க. அப்போது அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னதுன்ட்டு ஞாபகம் வருது, எந்த காட்சியும் ட்ரஸ்ட் பண்ணாது அப்படின்றது. அப்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு எதுவுமே புரியல, இது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. அப்போது ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அதற்காச்சும் என்ன அவங்களோட எனிமையாக கன்சிடர் பண்ணாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா டவரால். அப்போது சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, சிஸ்டம் எக்ஸ்பாண்டிங் ஆகுது, டவர் ஆஃப் ட்ரைல்ஸில் எடுத்த ஒரு அஃபிஷியல் கிளைமிங் வேர்ல்டாக ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. ரிஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட்டாக வேர்ல்டு இன்வெஷனுக்கு ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணப்படுது. அப்புறம் இப்போது அதர்வைல் சேலஞ்சஸ் வந்துட்டு இடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு பெனால்ட்டி தரப்படும். அப்புறம் பீனஸை தவிர மற்ற சேலஞ்சர்ஸ்க்கு இப்போது ஆலோ ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் சேலஞ்சர் ஆன் சன் யோன் வந்துட்டு திருப்பி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு விசிபிள் ஆகுவீங்க. உடனே அயன் பிளேட் மோனாஸ்கிட்டேருந்து மெசேஜ் வருது, உன்னை திருப்பி பார்த்தல லீஃபாக இருக்குது அப்படின்ட்டு வர. அப்புறம் ஒயிட் பிரின்ஸ் வார் மாஸ்டரும் ஹீரோவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்பட்டுருக்க. ஆனால் அப்போது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னது ஞாபகம் வருது, டிவைனிட்டி காப்பின்றது அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், அட்மின்ஸ்லாம் ஒரு வகையில் டிவைனிட்டி தான், அவங்கள நான் நம்பலாமா, இல்லை இந்த நேரத்தில் என்னால் யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும். அப்போ ஹீரோ வந்துட்டு அயன் பிளேட் வேர்ல்டுக்கு போகிறான். அப்போது அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு ஆன் சன் யோன் உனக்கு எங்கன்னா அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க போது ஹீரோ வந்துட்டு அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு அட்டாக் பண்ணுறான். அப்போது ஹீரோ வந்துட்டு நீங்கள் எல்லா அட்மின்ஸும் டவர் கூட சேர்ந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு நினைக்கிறாங்க, இவனை பார்த்தா வெரிஃபிகேஷன் மைண்டில் இருந்துட்டு அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நினைக்க இதோட சாப்டர் 48 முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.